ஒருத்தவங்க ஒரு விஷயத்த தவறுன்னு தெரிஞ்சா திருந்தணும், விலகி வரணும் இல்லையா? இவங்க வந்து அந்த தவறுன்னு தெரிஞ்சும் தவறு பண்ணிட்டு இருப்பாங்க, திருப்பியும் அதே தப்ப பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்? இன்னும் ஹர்ட் ஆவாங்க, இன்னும் ஹர்ட் ஆகும். இன்னும் வந்து இவங்க துன்புறுத்தப்படுறதுக்கு நேரம். அதாவது நம்மளே நமக்கு வந்து என்னுடைய ஆயுதத்தை நானே கொடுத்த மாதிரி, தனக்கு தானே குழி வெட்டிக்கிற மாதிரி நானே வந்து என்னுடைய பலகீனத்தை நானே கொடுத்துட்ட மாதிரி. ஏன்னா ஒரு விஷயத்த தப்பு, அப்ப என்னோட கூட இருக்க பார்ட்னர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த பையனுக்கு தான் தெரியுது இந்த பொண்ணு தெரியும் தப்புன்னு, அப்ப விலக வேண்டியது தானே. ஆனா இவங்க அதை தான் பண்ண மாட்டாங்க, ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டம் இல்லையா? கஷ்டம். இப்ப இதுவே பெரிய கஷ்டம் தான். இந்த கஷ்டமான நேரத்துல நீ வேற ஒரு தப்பு பண்ணனா இந்த கஷ்டம் இன்னும் உனக்கு அதிகமாயிடும் அப்படின்னு சொன்னா எந்த தப்ப தவிர்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள்? எல்லாரையும் நம்புறது, இந்த எதை எடுத்தாலும் நம்புறது. ஒருத்தர் வந்து இதை சொல்ல அதை நம்புறது, இன்னொருத்தர் வந்து இந்த கதையை சொன்னா அதை உடனே இதை விடு, இதை பிடி, இதை விடு, இதை பிடி. இந்த ஒண்ணுல தொங்கி தொங்கி வாழ மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு வாழணும்னு வெளியே ஆட்டிடியூட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எப்படின்னா எனக்குன்னு ஸ்டைலோட தான் நான் வாழ்றேன் அப்படிங்கிற அந்த ராஜா மாதிரிதான் இருக்கும் வாழ்க்கை, முடிவுதான். ஆனா அவங்க நிஜமா அது அப்படியா இந்த நபர்னா இல்ல.